1100 சார். இந்த நெல் 1100 சார். இது கவர்மெண்ட் நிர்ணயிச்சு டிஎன்சியில் போட்டால் ஒரு சிப்பம் வந்து 1100 40 கிலோ. அப்போ நான் கணக்கு பண்ணி 80 கிலோ என்ன ஆகும் நீங்களே கண்டினியூ பண்ணி. 1 லட்சம் கிட்ட வருதுங்க. வருதுங்க. ஒரு ஏக்கர் 160 சென்ட். இது 160 80 40 கிலோ மூட்டை 80 மூட்டை எடுத்துருக்கேன். முதல்ல நம்ம சாப்பிடுவோம், நீ சாப்பிடணும். இயற்கையாக மாட்டுக்கு வைக்க இருக்கணும். செயற்கையாக ரசாயனம் இருக்குது மாட்டுக்கு, அது மூலம் ரசாயனம் வரலாம். இந்த வருஷத்துல நான் நான் எடுத்து வச்சுக்குவேன். விளையுது, பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போ மோட்டார் ரகம்னா மோட்டார் அரிசி பெருசாக இருக்குது, சாப்பிட கஷ்டமாக சொல்லுவாங்க. அதனால் நம்ம சமையல் சாப்பிட்றதுக்கு நைஸாக தான் சாப்பிட்டு பழக்கம் வாங்கி போச்சு, பாலிஷ் பண்ணி. இது இந்த ரகத்தை நட்டேன் சார், நல்லா இருக்குது. நாங்கள் ஜீவாமணி பஞ்சாவகை தான். அதாவது ஜீவாமணி ஊற வச்சோம் சார். இல்லை அப்படி ஜீவாமணி பஞ்சாவகை ஊற வச்சுட்டா அதை நாங்கள் ரசாயனம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் நெல்லும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்க, அதுவும் வந்து 80 மூட்டை எடுத்திருக்கேன் அப்படின்னு. 80 மூட்டை 40 கிலோ மூட்டை சார். அதாவது 1.60 சார் ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கர் 160 சென்ட். இது 160 80 40 கிலோ மூட்டை 80 மூட்டை எடுத்துருக்கேன். சரிங்க. இப்போ இந்த நெல் பயிர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இயற்கையில் தான் பண்ணிருக்கீங்க. இயற்கை தான் பண்ணிருக்கேன். சரிங்க. நெல் என்ன ரகம் பண்ணிருந்தீங்க? பிபிடி சார். இப்போ நான் செஞ்சது பிபிடி. ஏன் வேற பொன்னி அதெல்லாம் தூய்மை? இது எப்படி விளையுது, இது விளையுதுன்னா அது ஈஸியாக விளையுன்ற நம்பிக்கையில் போட்டு பார்த்தேன் சார். எப்படி விளையுது கஷ்டங்களோ? இது வந்து இப்போ ஹைபிரிட்னும் போது விளையாதுன்னு சொன்னாங்க. வீட்டு நம்ம சாப்பாட்டுக்கு வேணும், முதல்ல எல்லாம் பணமாக சம்பாதிக்கணும் சேர்த்து. முதல்ல நம்ம சாப்பிடுவோம், நீ சாப்பிடணும். இயற்கையாக மாட்டுக்கு வைக்க இருக்கணும். செயற்கையாக ரசாயனம் இருக்குது மாட்டுக்கு, அது மூலம் ரசாயனம் வரலாம். அதனால நெல்லும் நம்ம மாட்டுக்கு வைக்கலாம், ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ண சார். அது இப்போ 2 ஏக்கர் 2 ஏக்கராக இருக்கணும். அது நம்ம வீட்டையும் சாப்பிடணும். நம்ம சொல்கிறதா நெல் சாப்பிடணும். நம்ம இந்த நெல்லை எல்லாம் ஆர்டர் மிளகு சார். இது பிபிடி அப்படின்னு சொல்கிறாங்க சார். பிபிடி அது சன ரகம். இது விதை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இப்போ ஆஃபீஸ் தான் சார் வாங்கணும். மானியமா சார்? இல்லை மானியம் தான் கொடுத்தாங்க. அப்போ நட்டு பார்த்தா அது ஒன்றும் இல்லை சார். நம்மகிட்ட வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அது இயற்கையாக உற்பத்தி பண்ண போகிறோம், விதையை வாங்கணும். இப்போ நான் இது விதையை எடுத்து வச்சுக்குவேன். இந்த வருஷம் நான் விதையை எடுத்து வச்சுக்குவேன். விளையுது, பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போ மோட்டார் ரகம்னா மோட்டார் அரிசி பெருசாக இருக்குது, சாப்பிட கஷ்டமாக சொல்லுவாங்க. அதனால் நம்ம சமையல் சாப்பிட்றதுக்கு நைஸாக தான் சாப்பிட்டு பழக்கம் வாங்கி போச்சு, பாலிஷ் பண்ணி. இது இந்த ரகத்தை நட்டேன் சார், நல்லா இருக்குது. சரிங்க. இப்போ இதை வந்து எத்தனை ஏக்கர்ல பண்ணிருந்தீங்க? இது ஒரு ஏக்கர் 60 சென்ட் சார். ஒரு ஏக்கர் 60 சென்ட்ல பண்ணிக்கிறோம். ஒரு ஏக்கர் 60 சென்ட்ல பண்ணிருக்கீங்க. 2 ஏக்கருக்கு 40 சென்ட் கம்மி. ஆமா, 50 சென்ட் கம்மி. சரி, எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு இது எவ்வளவு விதை பயன்படுத்துறீங்க? இது வந்து மொத்தத்துக்கு 30 கிலோ சார். வேற இது இவ்வளவு விதை தேவையா? அவங்க 2 கிலோ 1 கிலோ முதிக்கிறாங்க. நம்ம வந்து கிரால விட்டோம். இதுல வந்து அதான் 2 ஏக்கர் ஒண்ணு இருக்குங்களா, 5 கிலோ தான் ஆகுது. நடவு மரம் நம்ம 15 கிலோ சார் ஒரு ஏக்கருக்கு. இந்த 2 கிலோ 1 கிலோ எல்லாம் பண்றாங்க. அது இன்னும் நாத்து விட்டு நாத்தாங்க விரிவா ஓட்டம் சார். அதில் இது வந்து ட்ரே மாடல் வரும்போது 15 கிலோ ஒரு ஏக்கருக்கு நம்ம ஓட வேண்டியிருக்கு. ட்ரேல விட்டு மிஷின் நடும்போது அந்த ஆமா, இதுல வந்து 30 கிலோ 3 ஏக்கர் நட்டுக்கிறோம். எங்க நண்பர் நட்டுக்கிறாரு. அதில் போய் சார் 30 கிலோ வரையில எங்க நண்பர் நட்டுக்கிறார். 10 கிலோ தான் நடுவு நம்ம நட்டுக்கிறோம். 10 கிலோ தான் பண்ணிருக்கீங்க. அதாவது இந்த இப்போ 1 வச்சுங்களா, 1.5 ஏக்கர் வச்சுங்க. இது ஒரு 20 கிலோ ஒரு ஏக்கருக்கு. அந்த 20 கிலோ ஒரு ஏக்கர் வச்சு அந்த 15 கிலோ ஒரு ஏக்கருக்கு. அப்போ இது சொல்ல போதுங்களா, 50 கிலோ சிப்பமாக வாங்கின்னு வந்து இதுக்கு 20 கிலோ, அவரு ஒரு 20 கிலோ போச்சு. இந்த 10 கிலோ மொத்தம் 2 ஏக்கர் நட்டுக்கணும் சார். நாங்கள் இந்த ஒரு 50 கிலோ சிப்பத்தில் 50 கிலோ மானியத்தில் வாங்கிட்டு வந்து இது 3 ஏக்கர் நாங்கள் நட்டுக்கிறோம் சார். அதில் மிஷினோட தான் பண்ணியிருக்கீங்க? மிஷினோட தான். எத்தனை அடியில் இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா இன்ச்சு இது பாருங்க, ஒரு 8 இன்ச்சு வரும் சார், 9 இன்ச்சு வரும். ஏன்னா 10 இன்ச்சு வருங்களா, 10 இன்ச்சு வரும் சார். அது 10 இன்ச்சு வரும் சார் நடவுக்கு. சரிங்க. இப்போ நட்டத்துக்கு முன்னாடி இப்போ விதை நேர்த்தி எதனா பண்ணீங்களா? அந்த விதையும் நாங்கள் ஜீவாமணி பஞ்சாவகை பண்ணிடுறீங்க. அதாவது ஜீவாமணி ஊற வச்சோம் சார். இல்லை அது ஜீவாமணி பஞ்சாவகை ஊற வச்சுன்னா அதை நாங்கள் ரசாயனம் பண்ணுறது கிடையாது. சரி, அது அது ஊற வைக்கலாம், என்ன ஆகும்? ஊற வைக்கணும்னா அது வந்து நோய் ஒன்று வருதுங்களா. இப்போ தாய் வேற வாங்கினோம்னா அது நோயின்னு இருக்கும். அது விதை நேர்த்தின்றது வந்து அதனால் தடுப்பு வரணும். அதாவது எதிர்ப்பு சக்தி. இப்போ தடுப்பூசி போடணும், குழந்தை போடுறாங்கல்ல, அதே மாதிரி நோய் வரணுமா, அதே மாதிரி நம்ம தடுப்பூசி மாதிரி அதுக்கு விதைக்கோ அங்கே விளைஞ்சி எப்படி இருக்குமோ என்ன பண்ணியிருப்பாரோ நம்ம இடத்துல அந்த நோய் நீக்கி விதைய விடுறோம் சார். ஓகேவா? சரிங்க. இப்போ நட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இதில் பண்ணீங்க? இந்த நெல்லில் இதில் ஒன்று அதான் களையை எடுத்தோம், கை களை எடுத்தோம். எத்தனை நாள்? 15 நாள். அந்த 15 நாள் எல்லாம் களை எடுத்தோம். அதுக்கப்புறம் உரங்கள் கொடுத்தீங்களே? உரங்குடனா ஜீவாமணி, பஞ்சகாவியா, இது வந்து இந்த 10 கரைச்சல்.
அது எத்தனை நாள் கொடுத்தீங்க? எதுக்காக கொடுத்தீங்க? ஒரு வாரம் ஒரு ட்ரிப்பு. ஒரு வாரத்துக்கு ஒண்ணு ஒன்று கொடுப்போம். என்னென்ன காரணத்துக்காக கொடுத்தீங்க அதெல்லாம்? எல்லாம் உரம் தான். அதான் உரமாக தான். அது வந்து பயிர் வளர்ச்சிக்கு தான். பயிர் வளர்ச்சிக்கு தான். இந்த இது நம்ம சார் சொன்ன இந்த ஒருத்தர் வீட்டு இது சொன்னார் சார். அவர் வந்து என்ன சொன்னால் எருக்கந்தாயை எடுத்து கோமியத்தை ஊற வச்சு மேலே போரான் சத்துனார். நெல் வந்து கடைசிக்கு மணி பிடிக்கும். நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அது வந்து சாதனம் வச்சு சாதனம் ஒரு ஸ்ப்ரே இருக்கு, ஒரு 6 லிட்டர் ஊற்றி அடிங்க. அது போரான் சத்து குறைவாக இருந்தால் அது நிறுத்தி ஆகிடும். நான் அதே மாதிரி கரெக்டாக அடிச்சு 2 ட்ரிப் அடித்தா போதும் சார். அது நெல்லுக்கு மறுபடியும் இதே வந்து மீனை வந்து ஸ்ப்ரே பண்ண மீன் யூரியா போடுறாங்களே, வெள்ளை தீயும் உரம் போடுவாங்க. அது பதிலாக மீனை மேலே அடித்தா போதும். அது பூச்சி வருதுன்னு சொன்னால் இந்த 5 கரைச்சல் 10 கரைச்சல் வச்சுருக்கேன் சார். அது இல்லை ஒரு 10 லிட்டர் 1 லிட்டர் போட்டு அடிச்சுன்னா அது பூச்சி வராது. பூச்சி வரதுக்கு முன்னாடி அடிச்சுவீங்களா? அது சார் அடிச்சா வராது. இப்போ ஒரு விட்டு அடிச்சோன்னு வச்சுக்கலாம், வரதுக்கு முன்னாடி அடிச்சுட்டா வராது. அப்படியே வந்தாலும் ஒவ்வொரு மேலும் தங்காது, அது தின்ன முடியாது. சரி, இப்போ மகசூல் அப்படிங்கும்போது எவ்வளோ எடுத்தீங்க? அது அதான் 80 40 கிலோ சிப்போம். 1 ஏக்கர் 60 சென்ட் 80 சிப்போம், 40 கிலோ சிப்போம். எவ்வளோ கிலோ? 80 கிலோ இன்னும் பார்த்துங்களேன், 1100 சார். இந்த நெல் 1200 200 சார் இருக்குது. கவர்மெண்ட் நினைச்சு டிஎன்சியில் போட்டால் ஒரு சிப்பம் வந்து 1100 ரூபா. 40 கிலோ. அப்போ நான் கணக்கு பண்ணி 80 கிலோ என்ன ஆகும் நீங்களே கண்டினியூ பண்ணி. 1 லட்சம் கிட்ட வருது. வருதுங்க. நம்ம ஒரு 30,000 செலவு பண்ணியிருப்போம். எதுக்காக 30,000? விதைக்கு விதை, அப்புறம் நடுவு எல்லாம் அப்படி இல்லை. மானி வாங்குறாங்க, மானி தராங்க, விலை கம்மி தராங்க. அப்புறம் டிராக்டர் உழவுது, நடுவு இருக்குது, மிஷின் நடுவுது. இதில் வந்து நம்ம செய்யாதது என்னன்னு கேட்டிங்கன்னா, உரமும் ரசாயனம் சொல்லியும் மருந்தும் ஒரு 3 விதத்தில் செலவு மிச்சம். புரியுங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஒரு ஏக்கர் 20 செலவு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஏக்கர் 10,000 செலவு பண்ணிக்கிறோம். 15,000 மிச்சம் இல்லையா? அதில் அடி உரம் போடணும், மேலே உரம் போடணும். எல்லாத்துக்கும் மண்புழு உரம் தான் சார் முதல்ல அடியில் உரம். பார்த்தீங்கல்ல? அப்போ என்ன பண்ணணும், சரி நடுவு நட்டுறதுக்கு வேண்டிய மண்புழு எருவில் கலந்து தூவி விடுவோம். இது இந்த அளவு. அப்போ வந்து மிஷின் நட விடுவோம். அந்த பயிர் அந்த களையும் இருக்காது. களையை மண்ணில் அப்படியே ஒழிச்சு விட்றாங்களே, அது கிளம்பு அப்படியே கை கலப்பை வச்சுட்டு மண் வச்சுட்டு போகுது சார். இது அறுவடை தான். இது கண் கூட பார்க்கணும். எனக்கே வந்து எங்கள் சாலம் வந்தார், என்னை வந்து அவங்க நெல் நட்டு இருந்தார். நான் சொன்னதை செய்யலை. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நெல்லை வளர்த்து இதாக போட்டு வளர்த்து மடிச்சு வைக்க தான் சார் அது. அப்போ அவரே வந்து அவர் வந்து நஷ்டம் யாருங்க, இதை லாபமே சொல்றதுக்கு இல்லை. லாபமே வந்து வந்தாருங்களே, நான் மீன் மட்டும் ஜீவனா வந்து நீ அடிங்க, நான் சொல்ல செய்யுங்க, மண் உரம் போடுங்க, நீ கம்மு இருங்கன்னு சொன்ன கேட்கல. அவர் என்ன பண்ண 37 நட்டு இருந்தார். அவர் வாழ நெல் வளரும் சார். அப்படியே மழையில் மடிஞ்சுது. மழையில் கயிறு மடிஞ்சோடனே அப்படியே அவிச்சல் கொண்டு போச்சு. பூரா நெல்லுமே வந்ததே வந்து இதில் பார்த்தீங்கன்னா 100க்குன்னா 25 நெல் கிடைக்கல. அவன் 25 லட்சம் செலவு தானே ஆச்சுங்க. இப்போ மணிப்பா சார் பாருங்கல்ல, இதை பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குங்க. இதுவும் பாருங்க, இது இங்கே தான். இது பால் இதுக்கு இது வந்து இது இருக்குது கருப்பாக தர, இது இருக்குது, விஷயம் இருக்குது இல்லைங்க சார். கருப்பாக தர இதுவும் நெல் தான். ஆனால் அதில் வந்து பூராம இங்கே தான் மோனியல் நெல், மிச்சம் ஒன்றுமே இல்லை. வைக்கலும் வந்து மாடு தின்னா வைக்க மாடு தின்ன மாடுது. இப்போ நம்ம வேட்டி பாருங்க, போடு ஊறி ஏற்றுறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதுடாப்பா கொண்டாப்பான்னு சாப்பிடும். எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாப்பிடும். அரிசி சாப்பிட்றது எப்படி இருந்ததுங்க? நல்ல சௌரியமாக இருக்கும் சார். வாழைப்பழம் மாதிரி இருக்கும். அது அரிசி பிரியாணி அரிசி மாதிரி இருக்கும். இப்போ பிரியாணி போடுறான், பிரியாணி அரிசி வாங்குவாங்க, அதே மாதிரி சன்னாக இருக்கும். நல்லா இருக்கும். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. விவசாயத்துல இயற்கை விவசாயம் அதுவும் இந்த நெல் எல்லாருக்கும் ஆர்டர் போய் சார். எங்கள் சொந்த எல்லாருக்கும் சொந்தக்காரில் இருந்து வைக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நெல் ஆளுக்கு 15 அரிசியாக கேட்டுக்கிறாங்க. இது அவியல் போட்டு அரிசியாக தான் கொடுக்கணும். ஆனால் அரிசியானா நம்ம ரிலேஷன் நம்ம மனசாட்சி ஒன்று இருக்குங்களா, நம்ம செலவு பண்ண கட்டோம். நான் ஐயோ இயற்கையாக ஒரு பண்ணிட்டேன், எனக்கு இந்த வேலை கொடுக்கணும்ல. நீங்கள் பார்த்து கொடுத்தா சாப்பிட்டுட்டு இல்லைங்க. அது 1200 சிப்பம் எடுத்துக்கிறேன், அந்த 1300 தரணும் கொடுத்தா உண்டு தவிர கண்டிஷன் கிடையாது. ஆனால் இவரு சொல்லுவார், சில பேர் கண்டிஷன் பண்ணி இயற்கை அந்த டுபாவெல்லாம் கூட வேணும். நான் விலையை வச்சிருக்கிறேன், கடையில் வாங்குறீங்க, அது பாலிஷ் பண்ணி எல்லாம் போட்டு விஷம் வைக்கிறோம். இனியில் வந்து என் அரிசி ஒரு பூச்சி பிடிக்கும். அது என்ன பண்ணீங்கன்னா சில பூச்சி பிடிக்காது, கிராம்புகள்லாம் இருக்குது, அதில் சிப்பத்தில் போட்டு கிராம்புலாம் போட்டு வச்சுன்னா பூச்சி பிடிக்காது. அதை சாப்பிடுங்க. அடுத்த நாள் உடனே வரப்போகுது, அப்போ வாங்கிக்கோங்க. மொத்தமாக கடையில் அப்பப்போ சிப்பம் வாங்குறீங்க, 25 கிலோ வாங்கிட்டு வரேன், நான் 5 சிப்பம் ஒன்றே வாங்கிக்கலாம், அதில் வாங்காதீங்க. அது நட்டில் இருந்து அரவியில் வரைக்கும் மருந்து தான் சார். அது சொல்றது புரியுங்களா? நான் அரவியில் இருந்து அரவியில் சிப்போம்னா அதில் பூச்சி இல்லைன்னா விஷம் இருக்குன்னு அர்த்தம். விஷம் இருந்தால் தான் அந்த அரிசியில் பூச்சி பிடிக்கல.
சொல்ல போறீங்களா? இப்போ எங்கள் பிள்ளை கேட்டிங்கன்னா இதில் பார்த்து சொல்லுவார், இந்த அந்த அந்த ஒரு மரம் சார் இது ஒரு கொய்யா சார், இதில் இன்னைக்கு பார்த்தா கூட அது வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சண்முகம் பதினால அதில் காய் இருந்தா பச்சைப்பா சார், காய் இதை பாரு, இதில் இதே கொய்யா இந்த ஆமாம், இங்கெல்லாம் மறக்க முடியாது கொய்யா சார். ஊருக்கு போனோன்னா இந்த இருக்குந்த பாருங்க ஓட்டிடுவாங்க. இது எனக்கு தேவை. யாருங்க குழியில் எருக்கெல்லாம் இருக்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு எருக்கம் வந்து அது போரான் செத்துட்டு அவ்வளோ பாலுக்கு எல்லாமே வந்து அது எருக்கம் அந்த 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 விட்டுக்கிறேன் ஒரு கொத்து எடுத்த போடலாம் சாருங்க. 3 ஏக்கர் மருந்து அடிக்கலாம் சார்ல. 3 ஏக்கருக்கு நெல்லுக்கு மருந்து அடிக்கலாம். அது போரான் செத்துருக்கு. அந்த 3 ஏக்கர் குறுக்கு சம்பிங்களா ஒரு 2 கிலோ ஒடிச்சு போட்டு குச்சியாக ஆக்கி பூமியை ஊற வச்சு அதை அடிச்சுன்னா அந்த அது அவ்வளோ இருக்குது. தென்னை மரத்துக்கு அந்த பருப்பு பிடிக்குது பாருங்க, கச்சி ஊற்றினா தேங்காய் பருப்பு அதிகம் ஒல்ல இருக்கு, ஒல்லைக்காய் வராது. நான் விவசாய குறிப்பு இருக்கேன் சார், கேட்ட கேள்வி பதில் சொல்லுவார். இதை செய்ய A to Z வரைக்கும் அந்த அந்த நாற்று ஊற வரை நடுற வரைக்கும் லிஸ்ட் கொடுத்துருக்காரு சார். இதுதான் நீ செய்யணும். சரிங்க, நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்ல சார். நெல்லை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். நன்றி.